ஹலோ, ஹலோ, ஹலோ. வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் பாட்காஸ்ட் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பேச போகலான் இருக்கோன்னா, இன்னைக்கு வந்து மே 17. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில் நடந்த போரை பற்றி. அந்த போர் சம்மந்தமாக தான் பேசலான்னு இருக்கோம். வாங்க பேசலாம். ம், இதில் நான் ஃபஸ்ட்டு இப்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரி எப்படி இந்த போரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். இப்போ மே 17 இன்னைக்கு எல்லா எல்லா தமிழர்களுக்கும் ஒரு துக்கம் சேகரிக்க வேண்டிய ஒரு நாள். 2,00,000 பேருக்கு மேலே அங்கே செத்து போயிருக்காங்க. அதெல்லாம் ஒரு இதாகவே பொருட்படுத்தாம சில பேர் என்னன்னா, ஒரு பேர் என்ன ஸ்டார் ஷோன்னு விஷால் நடத்துகிறான். அது நடத்தி அதுக்கப்புறம் எல்லா பேக்லாஷ் வந்தோன்னே அதை நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி நான் ஒரு கான்சர்ட் நடத்துகிறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் சண்டை போட்டு இப்போ அந்த கான்செர்ட்டை தள்ளி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் இளையராஜா அதே மாதிரி ஏதோ ஒரு கான்செர்ட் வச்சாரு, அவரும் தள்ளி வச்சிட்டாரு. இது எல்லாமே பேக்லாஷ் வந்தோன்னே எல்லாருமே தள்ளி வச்சிட்டாங்க. இது எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி இப்போ மணிரத்னம் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் நடிக்கிற எடுக்கிற படத்தில் தக் லைஃபோட டீசர் வந்திருக்கு. அது என்னைக்குனாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது ஏன் இன்னைக்கு இதோட ப்ரொடியூஸ் பண்ணுறது ரெட் ஜெயின் ப்ரொடியூஸ் பண்ணுறான். ரெட் ஜெயின்ட்டோட ஓனரு உதயநிதி ஸ்டாலின், அந்த ஆப்வியஸ்லி சிஎம் ஃபேமிலி. அவனுங்க தெலுங்குக்காரனுங்க. அவனுங்களுக்கு தமிழ்நாட்டு எப்படி போனால் அவனுங்களுக்கு என்ன, அந்த மாதிரி சொல்லி இது ஒவ்வொரு வருஷமும் இந்த மே சம்மந்தமான நாள் வந்து அதாவது என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக காட்டி தமிழ்லனா கவலை எப்படி சொல்லலாம், வருத்தப்படாமல் விட்டுட்டு எல்லாரையும் ஜாலியாக இருங்கன்னு பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே மறக்கடிக்கிறானுங்க என்ன நடந்துச்சு. சில பேருக்குலாம் இன்னைக்கு என்ன நாளும் கூட தெரியாது. ஏன் ஏன் அவ்வளோ போர் நடந்துச்சு, எப்படி போர் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு. ம் அங்கே எங்கேயோ இருக்கிற கனடாவில் ஒரு நினைவு சின்னம் வைக்கிறானுங்க. நம்ம பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டில் ஒரு நினைவு சின்னம் வைக்கல, ஒரு இது வைக்கல. ஒரு ஒரு எதுக்கு நம்ம எதுவுமே அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு போய் ஒரு விழா, ஒரு அவ்வளோ பெரிய படத்துக்கு டீசர் விடணுமா? டீசர் விட்டு இப்போ அதுதான் எல்லாருமே பேச போகிறாங்க. யாருமே இந்த நடந்த போரை பற்றி அவனும் பேச மாட்டான். அப்படி போரை பற்றி பேசினாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. எல்லாருமே போய் படம் பின்னாடி தான் சுற்றுவானுங்க. என்ன சொல்கிறது. ம் என் கூட மிஸ்டர் எக்ஸும் இருக்காங்க. வாங்க அவரையும் சேர்த்து அவர்கிட்டயும் கேட்போம். சரி, உங்கள் ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறத வச்சு உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது இப்போ? ஓ, என்ன தோணுது உங்களுக்கு என்ன? ஆக்சுவலாக நானும் இந்த படத்துக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாளில் வரும்னு எனக்கு தெரில. ஏன்னா மே 18 எவ்வளோ முக்கியமான நாள். அப்படி போர் நடந்த நாள் அன்னைக்கே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது எனக்கு சரியா படல. ம், கமலஹாசன் எனக்கு பிடிக்கும், ஆக்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம், ஆனால் பொலிட்டிக்கல் சைடில் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு வந்து குடும்ப அரசியலே பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லி இருந்துட்டு கடைசியில் ஒரு ஓட்டுக்காண்டி குடும்ப அரசியலுக்குள்ளே இறங்கிட்டாரு. ஒரு சீட்டுக்காண்டி திருப்பி. சீட்டுக்காண்டி இப்படி இறங்கிட்டாரு. ம், ஏதோ அது. பர்சனல் கட்சி அதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த டைம்ல சரி கிடையாது அப்படிங்கிறது என் ஒப்பீனியன். கரெக்டு தான். ஏன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கப்ப அப்ப இதை பத்தி இந்த மாதிரி ட்ரெய்லர் விட்டா ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்கு. ம், லைக் தீபாவளி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு, அந்த மாதிரி டைம்ல இதை விட்டா நியாயம் இருக்கு. அதுதான். ஒரு போர் நடந்திருக்கு அந்த நாளன்னைக்கே இதெல்லாம் போடுறது ம் சரியில்லை. கரெக்டு சரி, கரெக்டு. அப்ப ஃபர்ஸ்ட் அதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த போர் எப்ப ஆரம்பிச்சது, எத்தனை வருஷம் நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, இத பத்தி கம்ப்ளீட்டா வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். ஆ, இது வந்து இந்த போர் வந்து ரொம்ப வருஷமா நடக்குது. ரொம்ப வருஷமானா ஒரு 26 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நடக்குது. 1983 2009 வரைக்கும் நடக்குது இந்த போர் தான். இந்த இலங்கையில் நடந்த இந்த தமிழ் ஈழ போரும்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி, ஸ்ரீலங்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. இந்தியாவுக்கு 1947, ஸ்ரீலங்காவுக்கு 1948 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது.
அப்போல இருந்து அவங்க வந்து தமிழ்காரங்க எல்லாரையுமே கொஞ்சம் ஒதுக்கு ட்ரை பண்ணி, ஐ மீன் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே வேலை வாய்ப்பு கொடுக்கல. அவங்கள ஒரு செகண்ட் கிளாஸ் பீப்புளாக தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோதான் நல்லா படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ப்ரையாரிட்டி வந்து ஸ்ரீலங்கால ஆளுங்களுக்கு மட்டும் வச்சுட்டு. ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆஹ் இவங்கள இந்த இப்போ என்னென்ன மாதிரி நீ எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் சரி, நீ இந்த மாதிரி வேலை தான் பார்க்கணும், சின்ன வேலை தான் பார்க்கணும், இந்த குப்பல்றது இந்த மாதிரி விஷயம்தான் பார்க்கணும், நீ தமிழ் பேசக்கூடாது, எங்கேயுமே தமிழ் படிக்கக்கூடாது, தமிழ் ஸ்கூல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், யாப்பிலக்க அந்த நூலை எரிச்சது எல்லாமே இந்த போர்னால தான் நடந்தது. இது இதை வந்து கொஞ்சம் ஒரு 4 ஃபேஸாக பிரிச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1983லேருந்து 1987 வரைக்கும் நடந்தது. இப்போ தான் நம்மளோட அது பேர் என்ன, ஒரு அஹ், தமிழ் ஐ மீன் எப்படி சொல்லலாம், சிவில் வார் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சது. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் தமிழர்களுக்கும் நடந்த லைட்டாக அப்போ தான் எப்படி சொல்லலாம், ஒரு சிவில் மோதல். வார் மாதிரி மோதல். மோதல் ஆரம்பிச்சது. அப்போ வந்து யார் பேச வந்தாங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு ஒன்று வந்து ஆஹ், அது பேர் என்ன, ஸ்ரீலங்கன் போய் அங்கே பேசி முடிச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறக்காண்டி அங்கே போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி எல்லாமே உங்களுக்கும் ரைட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி தமிழுக்கு சொன்னானுங்க. திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல அந்த மாதிரி உனக்கு எதுவுமே கிடையாதுன்னா திருப்பி அந்த மாதிரி பண்ணானுங்க. இது வந்து ஒரு ஒரு ஆக்டே அவனுங்க கொண்டு வந்தானுங்க. அந்த ஆக்ட்ல வந்து நான் எப்போ அந்த ஆக்ட் பேர் மறந்துட்டேன். அந்த ஆக்ட்ல வந்து வெறும் அந்த நாட்டு மொழி மட்டும்தான் பேசணும், வேற எந்த மொழியும் பேசக்கூடாது. உனக்கு அந்த நாட்டு மொழி மட்டும்தான் படிக்கணும், தமிழ் மொழியை படிக்கக்கூடாது. தமிழ் மொழிங்கிறது அங்கே ஒரு செகண்ட் லாங்குவேஜாக கூட இருக்கக்கூடாது, அது ஒரு மொழியே கிடையாது, நீ பேசவே கூடாது, சிங்களத்தில் மட்டும்தான் பேசணும், அந்த மாதிரி அந்த ஆக்ட். சிங்களம்ங்கிறது அவங்க நாட்டோட மொழி. ஸ்ரீலங்காவோட மொழி. அதுக்கப்புறம் 1990லேருந்து 1995 வரைக்கும் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் போர் எக்ஸ்ட்ரீமாக போல, அதே நேரத்தில் எப்படி சொல்லலாம், அந்த போராட்டம் அந்த 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 ரேஞ்சிலேயே போச்சு. அதுக்கப்புறம் 1995லேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே அது பேர் என்ன, நம்ம கவர்மெண்ட் ஐ மீன் தனியாக மிலிட்ரி மாதிரி ஆரம்பித்து, நம்ம பிரபாகரன் தான் அதுக்கு ஹெட், அந்த அவர்லாம் அந்த இதை ஆரம்பித்து நமக்குன்னு ஒரு ப்ரைவேட் மிலிட்ரி ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து நான் பேர் வந்து மறந்துட்டேன். அந்த அந்த ஆர்மியில் வந்து நமக்கு நமக்கு இருந்த அறிவுக்கு நமக்கு இருந்த இன்ஜினியர் எல்லாருமே சேர்ந்து தனியாக நமக்கு ஃப்ளைட் வச்சுருந்தோம், ஹெலிகாப்டர் வச்சுருந்தோம், நிறைய கன்ஸ் வச்சுருந்தோம். ஆனால் இந்த கன்ஸில் யார் சப்ளை பண்ண, இந்த எக்யூப்மெண்ட்லாம் யார் சப்ளை பண்ணனா இந்தியன் கவர்மெண்ட் தான் பண்ணுச்சு. அப்போ வந்து சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ் ஆண்டுச்சு, நம்ம நம்ம ஊரில் வந்து நம்ம ஏடிஎம்கே ஐயோ சாரி டிஎம்கே ஆண்டுச்சு. கலைஞர் கருணாநிதி இருங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது சொல்கிறேன் ஃபுல்லாக அப்படின்னு ஆடினோம். அதுக்கப்புறம் என்னது, அப்போது போர் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளேட் ஆச்சு. அவங்களோட ஆர்மிக்கும் நம்ம அவங்களோட போலீஸு அவங்க ஆர்மிலாம் நம்மளை தமிழ் எங்கே பார்த்தாலும் அடிக்கிறது உதைக்கிறது, அவனுங்களை கண்டுக்கவே மாட்டானுங்க, அடித்து உதைக்கிறது, கண்ட கண்ட விஷயத்த பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்தி கடுப்பாகணும், ஐ மீன் ரொம்ப பிரச்சனையானோம். 2006லேருந்து 2009 அதுதான் எப்படி சொல்ல, ஒரு இறுதி கட்டத்துக்கு அந்த போர் போனது. அப்போ தான் இருக்கிற நம்மள்ட்ட இருந்த மொத்த ஆயுதம் அப்போ வந்து இந்தியா கவர்மெண்ட்டும் ஸ்டாப் பண்ணிடுச்சு, ஆயுதம் கொடுக்குற எல்லாத்துக்கும் ஸ்டாப் பண்ணிடுச்சு, இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதே நிறுத்திடுச்சு. அப்போலாம் கலைஞர் தான் ஆட்சியில் இருந்தார். அவர்லாம் நாங்களாம் எதுவுமே சப்போர்ட் ஐ மீன் அங்கே நடக்கிற விஷயம் எதுவுமே இங்கே தமிழ்நாட்டில் தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டதுல கலைஞர் அருமையான வேலையை பார்த்தார். சூப்பரான ஆட்சி பண்ணார் அப்போ. ஏன்னா அங்கே நடக்கிற தமிழர்களுக்கு எந்த தப்பான விஷயம் நடந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தெரிய விடாமல் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அப்போது 2006லேருந்து 2009 வரைக்கும் தான் இருக்கிற ஆ, பல பல ஆயிரம் பேர் செத்து குவிச்சு கொன்று எல்லாம் முடிஞ்சு 2009ல் மே 17 மே 18 வந்து
ஃப்ரீ ஃபயர் ஜோன், ஐ மீன் அது பேர் என்ன, அங்கே ஒரு ஜோனில் வந்து நாங்கள் யாரையும் சுட மாட்டோம், நீங்கள் வந்து சரண்டர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் தோத்த மாதிரி அர்த்தம், ஆனால் நாங்கள் உங்களை சுட மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சொல்லிச்சு. அதை நம்பிட்டு எல்லா அடுத்த கண்ட்ரி எல்லா கவர்மெண்ட்டும், யூகே கவர்மெண்ட்டு, எல்லா கவர்மெண்ட்டும் சொல்லி எல்லா மக்களும் சரி நம்மளை சுட மாட்டாங்க, நமக்கு உயிர் தான் முக்கியம்னு சொல்லி அங்கே மே 18ஆம் தேதி அங்கே ஒரு எல்லாம் மூவ் ஆயிட்டாங்க. ஒரு அந்த ஜோனுக்குள்ளே போய் சேஃபாக இருந்துக்கலான்னு போனாங்க. வெளியே ஆர்மி இருந்துச்சு. ஒரு ஃப்ரீ ஃபயர் ஜோன்னா அங்கே யாருமே எந்த மக்களுக்கும் நல்லது, ஐ மீன் ஒரு ஆபத்து ஏற்பாடாது. ஆரம்பத்து ஏற்பாடாத மாதிரி இருக்கணும்ல. நீ நீ இப்போ நம்ம அங்கே இருக்கோம்னு யோசிச்சுப்பாரு. நம்ம குடும்பத்தோட அங்கே போயிருப்போம். அப்போது ஆர்மி பீப்புள் முன்னாடி நின்று நீங்கள் வந்து நிர்வாணமாக தான் உள்ளே வரணும், நியூடாக தான் உள்ளே வரணும், ஏன்னா நீங்கள் ஏதாவது கன்று கிண்டு வச்சுருப்பீங்க அப்படின்னு செக் பண்ணுறக்காண்டி. இது எதுவுமே ஓ ஒரு க்ளோஸ்டு பிளேஸில் இல்லை, ஓப்பனில் நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் உங்கள் ஃபேமிலி, உங்கள் பையன், உங்கள் அப்பன் யார் பக்கத்தில் இருந்தாலும் சரி நீ ட்ரெஸ்ஸை கழட்டி தான் ஆகணும், அப்புறம் தான் நீ உள்ளே வரணும்னு சொன்னாங்க. சரி நீ இதை நம்பியும் நம்ம மக்கள் உயிர் உயிர் தான் தான் முக்கியம்னு முக்கியம் சொல்லிட்டு கழட்டினாங்க. கழட்டி அந்த பெண்களோட மார்பகத்தை தொட்டு என்ன இது குண்டா இருக்கு, நீ இங்கே ஏதாவது வச்சிருக்கியா அந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் ரேப் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனையோ கடந்துதா அந்த ஒரு இடத்துக்குள்ளேயே போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஃப்ரீ ஃபயர் ஜோன் அப்படின்னா அங்கே எதையும் சுட மாட்டோம், யாரையும் கொல்ல மாட்டோம்னு சொல்லி தான் அங்கே கூப்பிட்டாங்க. ஒரு பல லட்சம் பேர் அங்கே இருக்கிற நேரத்தில் பாம்பு போட்டு எல்லா தமிழனையும் கொன்னான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். ஒரே ஒரு பொய்யை சொல்லி அத்தனை பேர்த்த ஆஹ் கொண்டிருக்காங்க. இதனால தான் நம்ம மே 17 18 இது மே 17லேருந்து 21 வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் மே 18 17 தான் அதிகமான பேர் செத்தது. அப்போ இந்த மே 18 தான் நம்ம பிரபாகரனையும் இழந்தோம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள். ஆனால் இவனுங்க வாட்டுக்கு டீசர் விட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு கிடக்குறானுங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறதையே மறந்துட்டு ம் இத ஒரு நினைவு நாளா கொண்டாடினா ஒரு நியாயம் உண்டு. ஆக்சுவலா கொண்டாடும் கூட கொண்டாடுறதுன்னா கொண்டாடுறது சொல்ல, அத இவ்வளோ விஷயம் மக்களுக்கு நடந்திருக்கு தெரிவிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் யூஎன் வந்து இதை ஒரு ஜெனசைடுன்னு சொல்லி அது பேர் என்ன, எத்தனை எத்தனை குழந்தைங்களை கொண்டு ஜெனசைட் சொல்லி அதுக்கப்புறம் ஆனால் எந்த எந்த கவர்மெண்ட்டும் அதை நான் எப்படி சொல்லலாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாம் போய் நார்மலாகி அந்த ராஜபக்சி ஃபேமிலி தான் இது எல்லாமே பண்ணுது. அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அங்கே இருக்க எல்லா மக்களும் வெளியூருக்கு போய் அகதியாக போய் அங்கே பல கஷ்டப்பட்டு மலேசியா, யூகே, கனடா அந்த மாதிரி எல்லா ஊருக்கு போய் தங்கி அங்கே கஷ்டப்பட்டு படித்து இப்போ ஏதோ ஒரு நிலமையில இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் யாழ்ப்பாணம் அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் ஏரியாக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே அந்த ஃப்ளாக் வந்து இருக்கும், ஆர்மி பீப்புள் உங்களை சுற்றியே இருப்பாங்க. அது எதுக்குன்னா, இது நான் ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்காஸ்டர் வந்து அவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தார். அப்போ வந்து அங்கே சுற்றி அங்கே ஆர்மி பீப்புள் இருக்காங்க, அங்கே யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன் இருக்காங்கன்னா, நாங்கள் தான் இருக்கோம், எங்களை மாரி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, ஒரு அதிகாரத்துக்காண்டி தான் அங்கே இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவும் தெரியாமல் நான் எதுவும் சொல்ல முடியலங்க. இப்ப அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல ஏதாச்சும் அதுக்காண்டி மேற்கொண்டாங்க? இங்கே தான் நம்மளோட சிஎம் முதல்வர் என் பேர் என்ன, கலைஞர், அந்த நாள் மே 18 அந்த சமயத்தில் அந்த ஒரு வாரத்தில் தான் அந்த நிறைய பேர் செத்தாங்கன்னு சொன்னல, அந்த டைமில் ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி கலைஞர் டிவியில் நமிதாவை வச்சு எடுத்தார். எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது எதுவுமே கவர் பண்ணுறதை விட்டுட்டு நமிதாவை வச்சு சிஎம். இதோ அவரோட கலைஞர் டிவிங்கிறது அவரோட சேனல் தான், அதில் இந்த மாதிரி நடத்துகிறார். இவரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருந்து என்ன பிரயோஜனம்? அவனுங்க ஆட்சி தான் இப்பவும் நடக்குது, இப்பவும் அதே தான் பண்ணுறானுங்க.
அவனுங்க தான் ரெட் ஜெயிண்ட் தான் இந்த தக் லைஃபை ப்ரொடியூஸ் பண்றது. என்ன இது பண்றது? நம்ம இடத்துல சொல்ல ஐ மீன் நம்மளுக்கு அதை பத்தி தெரிவிக்கவும் இல்லை. ம் அதே சமயத்துல அந்த நாள் நடந்தப்பயே இந்த ஷோ வேற. இப்போ மே 18, ஐ மீன் அது பேர் என்ன, 2018 இதே மாதிரி மே மாசத்துல தான் ரஜினிகாந்த் வந்து நான் அரசியலுக்கு வருவேன் என்று சொன்னான். ஆனா இப்போ வரைக்கும் அரசியலுக்கு வரல. ஏன் சொன்ன மே 15? ஐ மீன் மே 15 தான் சொன்னான்னு நினைக்கிறேன். மே 15ஓ 12ஓ 2018. ஏன் சொன்னா? ஏன்னா மீடியா எல்லாமே அதை பத்தி தான் பேசும். இப்போ கூட எல்லாருமே இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கோங்க, என் இன்ஸ்டாவில் போய் பார்த்தா எல்லாருமே தக் லைஃபோட ஸ்டோரி தான் போட்டு வச்சிருக்காங்க. ஒருத்தன் கூட இந்த தமிழ் இதுக்கு நடந்த மாதிரி எதுவுமே போடல. எல்லாருமே தக் லைஃப், கமல்ஹாசன் யாரு தெரியுமா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. யாருக்குமே இந்த விஷயத்த பத்தி தெரியல. ம் என்ன சொல்றது? எல்லாம் அடுத்த அடுத்த வேற மொழிக்காரன் ஆட்சிக்கு வச்சா இதுதான் நடக்கும். ம் என்ன பண்றது? இதுக்கப்புறம் நீங்களாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் மே 18 17 இந்த மாதிரி ஒரு இலங்கையில ஒரு போர் நடந்துச்சு, அது எதுவும் உங்க தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க அதை சொல்லுங்க. ஏன் இப்படி நிறைய நடந்தது? பேர்த்துக்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஒரு துர்க்கமான சரிங்க, நீங்க எதுவுமே இந்த மாதிரி விஷயத்துல அது பேர் என்ன, இந்த மாதிரி தக் லைஃப் ட்ரெய்லரை போய் எப்படி சொல்லலாம், எனக்கும் கமலஹாசனை ரொம்ப பிடிக்கும், மணிரத்னம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அதில் நடிச்ச அடுத்த மித்த ஆக்ட்ரஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு இந்த சமயத்துல இது என்ன சொன்னாலும் சரியாகாதுங்க. ம், சரி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கவலை இருந்து, இல்லை நீங்க ஏதாவது நீங்க ஸ்ரீலங்கன் தமிழ், இல்லை உங்களுக்கு அந்த போர்ல இருந்து ஏதாவது ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா. கருத்துக்கள் இல்லை ஏதாவது அனுபவம் அது நினைச்சு உங்களுக்கு யார்கிட்டயோ சொல்லணும்னு அதுல தோணுச்சுன்னா, என்னடா அனுபவம்? அனுபவம்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அதெல்லாம் சொன்னாதானே அப்பமா இந்த இவனுங்களுக்கெல்லாம் புத்தி வரட்டும். ம். இதே மாதிரி வேற எங்கேயாச்சும் இந்த மாதிரி சம்பவம் நடந்து ஆஹ் அது மறைக்கப்பட்டு இருக்கு, அந்த அதான். மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுனாலும் சொல்லுங்க, ம் அதை பத்தியும் பேசுவோம். ஆமா. இதுக்கப்புறம் இதுக்கப்புறமாவது அடுத்த வருஷமாவது ஏதாவது நல்ல ஆட்சி அமையட்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று போட்டு. ம் சரி கைஸ், நம்ம பார்ப்போம் மீண்டும். இதில் நான் எதுவும் லைக் ஷேர் எதுவும் சொல்ல விரும்பல. அடுத்ததுலேருந்து பார்ப்போம். பை. அது எல்லாம் உங்க ஒப்பீனியனு. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆமா. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இந்த டைமில், எப்படி ட்ரெயிலர்லாம் லான்ச் பண்ணும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ம் பை. பாய்.